நான் வாழ்ந்திருப்பேன். மரணம் வரும் வேளையிலே மடியிலே நானும் உயிர் துறப்பேன். சிவன் பாபா உன் வழி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். நிலைப்பவன் நீ மட்டுமேதான். சிவா உன் வழி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே. மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே. மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. பாபா நம் காதல் மட்டும் காலத்தால் அழிக்க முடியாதே. சிவ பாபா உன் வழி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். இடையிலே போய்விடும் சொந்த பந்தங்களை மறந்துதான் உன்னை நான் என்றும் நினைப்பேனே. இடையிலே போய்விடும் சொந்த பந்தங்களை மறந்துதான் உன்னை நான் என்றும் நினைப்பேனே. தந்தையே உன்னை நினைக்கையிலே உலகமே எனக்கு மறக்கின்றதே. சிவ பாபா உன் வழி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். இறுதி வரை நான் வாழ்ந்திருப்பேன். இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம்.
பயணம் ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம் சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கியாடும் பயணம் நிலையில்லாத உடலை மறக்க செய்யும் பயணம் விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம் நிலையான இன்பம் தருகின்ற பயணம் சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம் நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம் மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம் அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம் சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும் 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும் சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம் ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம் ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம் சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ओम शांति शांति ओम शांति शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमा
दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 2/8/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे कभी तक कर याद की यात्रा को छोड़ना नहीं. இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் கலைப்படைந்து நினைவு யாத்திரை செய்வதை விட்டுவிடாதீர்கள். சதா தேகி அபிமானி ரேனிகா பிரயத்தன் கரோ. சதா தேகி அபிமானியாக இருப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். बाप का प्यार खींचने व स्वीट बनने के लिए याद में रहो. பாபாவுடைய அன்பை ஈர்ப்பதற்கும் மேலும் இனிமையானவர்களாக ஆகுவதற்கும் பாபாவுடைய நினைவில் இருங்கள். நினைக்கிற குழந்தை தானே அவர் ஈர்க்க முடியும். கேள்வி கேட்குறாங்க பாபா, 16 कला संपूर्ण अथवा परफेक्ट बनने के लिए कौन सा पुरुषार्थ जरूर करना है? 16 கலைகளிலும் சம்பூர்ணமாக மேலும் முழுமையானவராக ஆகுவதற்கு எப்படிப்பட்ட புருஷார்த்தம் அவசியம் செய்ய வேண்டும்? பதில், जितना हो सके स्वयं को आत्मा समझो. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னை ஆத்மா என்று நினையுங்கள். அன்பு கடல் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் முழுமையானவராக ஆகிவிடலாம், பர்ஃபெக்டாக ஆகிவிடலாம். ஞானமானது மிகவும் சகஜமானது. ஆனால் 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவராக ஆகுவதற்கு நினைவின் மூலமாக ஆத்மாவை பர்ஃபெக்டாக ஆக்க வேண்டும். ஆத்மா என்று தன்னை நினைப்பது மூலமாக நீங்கள் இனிமையானவராக ஆகிவிடலாம். எல்லா விதமான குழப்பங்களும் கூட சமாப்தியாகிவிடும். பாடல் இன்றைக்கு தூ பியார் கா சாகர் ஹே, நீங்கள் தான் அன்பு கடல் அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. प्यार का सागर अपने बच्चों को भी ऐसा प्यार का सागर बनाते हैं. அன்பு கடல் பாபா தன்னுடைய குழந்தைகளையும் அன்பு கடலாக ஆக்குகிறார். बच्चों की ये माबजट ही है हम ऐसा लक्ष्मी नारायण बने. குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய லட்சியமே எப்பேற்பட்டது? லக்ஷ்மி நாராயண போலாக வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் எப்பேற்பட்டவர்கள்? அன்பானவர்கள். அன்பின் குணம் அவர்களிடம் இருந்தது. இன்கோ சப் கித்னா பியார் கர்த்தே ஹே. லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னாலே எல்லாருக்கும் எவ்வளவு பிடிக்கின்றது. குழந்தைகள், நீங்கள் அதை தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. பாபா இவர்களை போல நம்மை இனிமையானவர்களாக ஆக்குகிறார். மீட்டா யஹாஹி பன்னாஹி. இனிமையானவர்களாக இங்கே தான் ஆக வேண்டும். எப்படி ஆகுவது? என்ன சொன்னாங்க பாபா? எப்படி ஆகுவது? நினைவின் மூலமாக தான் இனிமையானவராக ஆக முடியும். தன் ஆத்மா என்று நினைப்பதனாலேயும் அந்த இனிமைத்தன்மை என்பது வந்துவிடும். பாரத் கா யோக காயா ஹுவா ஹே, ஏஹே யாது. பாரத தேசத்தினுடைய யோகத்திற்கு புகழ் பாடப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் செய்யக்கூடியதோ பாபாவுடைய நினைவாகும். இந்த நினைவு மூலமாக நீங்கள் இவர்களை போல, யாரை போல? லக்ஷ்மி நாராயணரை போல விஸ்வத்துக்கே எஜமானன் ஆகின்றீர்கள்.
यही बच्चों को मेहनत करनी है. இதற்குத்தான் நீங்கள் குழந்தைகள் முயற்சி செய்தாக வேண்டும். तुम इस घमंड में मत आओ, हमको ज्ञान बहुत है. இந்த ஒரு கர்வத்தில் நீங்கள் வந்து விடக்கூடாது. என்கிட்ட நிறைய ஞானம் இருக்குது. ஆனால் முக்கிய விஷயம் இது நினைவு. நினைவு தான் பாபா மேலே அன்பை ஏற்படுத்துகிறது, அன்பானவர்களாக ஆக்குகிறது. बहुत मीठी बहुत प्यारे बनने चाहती हो, ऊंच पद पाना चाहती हो तो मेहनत करो. என்ன சொல்கிறாங்க பாபா? மிக இனிமையானவர்களாக மிக அன்பானவர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? முயற்சி பண்ணுங்க. அதற்கான முயற்சி செய்யவில்லை என்றால் வருத்தப்படுவீர்கள். क्योंकि बहुत बच्चे हैं जिनसे याद में रहना पहुंचता नहीं है, थक जाते हैं, छोड़ देते हैं. நிறைய குழந்தைகள் பாபா நினைவு செய்கிறாங்க, ஆனால் பாபாவுக்கு அந்த நினைவு சேருவதில்லை. நினைவு சரியாக இல்லாததனால் குழந்தைகள் நினைவு செய்வதை விட்டு விடுகிறார்கள், சோர்வடைந்து விட்டு விடுகிறார்கள். एक तो देही अभिमानी बनने के लिए बहुत प्रयत्न करो. ஒன்று நீங்கள் தேகி அபிமானியாக ஆகுவதற்கு அதிக முயற்சியை செய்யுங்கள். அதற்கான முயற்சி நீங்கள் செய்யவில்லை என்றாலும் குறைவான பதவியை அடைய வேண்டியதாகிவிடும். इतना स्वीट कभी नहीं होंगे. बहुत थोड़े बच्चे हैं जो खींचते हैं क्योंकि याद में रहते हैं. பாபா சொல்கிறாங்க, ரொம்ப கொஞ்சம் குழந்தைகள் தான் பாபா நினைவில் இருந்து பாபாவையே ஈர்க்கின்றார்கள், கவர்ச்சி செய்கிறார்கள். என்ன சொல்கிறார் பாபா? ஊசி துருப்பிடிக்காமல் இருந்தது அப்படின்னா காந்தம் என்ன பண்ணோம்? டக்குன்னு அது அந்த ஊசியை ஈர்த்து கொள்ளும். அதுபோல் நம்ம ஆத்மா பாபா நினைக்க நினைக்க துருப்பிடிக்காத ஊசி ஆயிடும். காந்தமாக இருக்கிற பாபா என்ன பண்ணுவார்? நம்மை ஈர்ப்பார். அவர் மேலே என்னாகும்? நமக்கு அன்பு அதிகமாக ஏற்படும். அவர் மேலே அன்பு அதிகமாக ஏற்பட்டு விட்டால் என்னாகும்? அவரோட நினைவு செய்வது சகஜமாக இருக்கும். சிர்ஃப் பாப் கி யாத் சாயே, பாபா நினைவு மட்டும்தான் வேணும். என்ன சொல்கிறாங்க பாபா இன்றைக்கு? எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு மிகவும் இனிமையானவராக ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணா இவர்களுடைய முற்புறவியில் நிறைய பாபா நினச்சாங்க, அதிகமாக பாபா நினச்சாங்க. பாபா நினச்சி நினச்சி நினைவு மூலமாகவே இனிமையானவர்களாக ஆகிவிட்டார்கள். சத்தியுகி சூரியவம்சி பெலே நம்பர் மெஹே. சத்தியுகத்தில் சூரியவம்சத்தில் முதல் நம்பராக இவர்கள் தான் வந்தார்கள். லக்ஷ்மி நாராயண் பௌத் பிரிய லக்தே ஹே. இந்த லக்ஷ்மி நாராயணர் என்றாலே எல்லோருக்குமே இவர்களை பிடிக்கின்றது. பக்தியில் என்ன பண்ணுறாங்க? உங்களை பார்த்தாலே, படம் பார்த்தாலோ சிலை பார்த்தாலோ கோவிலுக்கு சென்றாலோ உடனே வணங்குறாங்க. பாபா சொல்கிறாருங்க, इन लक्ष्मी नारायण के फीचर्स और राम सीता के फीचर्स में बहुत फ़र्क है. லக்ஷ்மி நாராயணருடைய முகத்திற்கும் ராம் சீதாவினுடைய முகத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. इन लक्ष्मी नारायण पर कोई कलंक नहीं लगाया है. லக்ஷ்மி நாராயணருக்கு எந்த அவதூறும் செய்யப்படலை பக்தி மார்க்கத்தில். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நிறைய கலங்கங்களை தவறுதலாக ஏற்படுத்தி உள்ளார்கள். ராம் சீதாவுக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள். ராமாயண கதை வருது இல்லையா? பாப் கேத்தே ஹேன், கிருஷ்ணருடைய கதை எப்படி வருது? அவர் ராணிகளை விரட்டினார், சேலைகளை திருடினார், வெண்ணெய் திருடி சாப்பிட்டாரு, ஏகப்பட்ட கலங்கங்களை ஏற்படுத்தி உள்ளார்கள். பாப் கேத்தே ஹேன், बहुत मीठा दब बनेंगे जब समझेंगे कि हम आत्मा. எப்போ தன்னை ஆத்மா என்று நினைக்கின்றீர்களோ அப்போது நீங்கள் இனிமையானவராக ஆவீர்கள். எப்போ இனிமை நமக்குள்ளே வருமா? ஆத்மா நினச்சாலே போதும். आत्मा समझ बाप को याद करने में बहुत मज़ा है. ஆத்மானு தன்னை உணர்ந்து பாபா நினைப்பதில் ரொம்ப ஆனந்தம் இருக்கிறது. அடுத்து சொல்கிறாங்க பாபா,
எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு சத்தோ பிரதானமாக 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவராக ஆவீர்கள். 14 கலா ஃபிர் பி டிஃபெக்டட் ஹுவா. 14 கலை அப்படி தான் இருக்குது அப்படின்னாலே அது கூட ஒரு குறை. 16 கலா பர்ஃபெக்ட் பண்ணா ஹே. 14 கலையில் மட்டும் நீங்கள் வந்தால் போதாது, ஏதோ குறை பாக்கி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்ன ஆகணுங்கிறாங்க பாபா? 16 கலைகளிலும் முழுமையானவராக ஆக வேண்டும். சராசி ஜனம் கல்ப கல்ப லேத்தி ஆயே. 84 பிறப்புகளை கல்பா நாம் எடுத்து வரோம். இப்போ யாரும் வாபஸ் வீட்டுக்கு போக முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? முக்தி அடைந்து விட்டார், மோட்சம் அடைந்து விட்டார், பரமாத்மாவோட போய் ஐக்கியமாகி விட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறாரு? ஒரு ஆத்மா கூட இன்னும் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டு திரும்புறதுக்கான ப்ரோக்ராமே பாபா தான் போட முடியும். அதற்கான பிளானு, அதற்கான ப்ரோக்ராம், அதற்கான ஏற்பாடு, அதுக்கான தகுதி பாபா தவிர வேறு யாருமே செய்ய முடியாது. ஒரு பெரிய ப்ரோக்ராம் பாபா ரெடி பண்ணிகிட்ருக்கார் இல்லையா? வீட்டுக்கு போகிறதுக்கான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மனுஷன் பண்ண முடியாது. எந்த ஒரு மனித ஆத்மாவோ தேவாத்மாவோ மகாத்மாவோ தர்மாத்மாவோ இந்த ப்ரோக்ராமை பண்ண முடியாது. பரமாத்மா ஒருத்தர் தான் இந்த ப்ரோக்ராமை பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமை எல்லா ஆத்மாக்களும் வீடு திரும்புவதற்கான ஒரு ப்ரோக்ராம். ஜப் தக் பூரா பவித்ர ந பனே. எதுவரை முழுமையாக தூய்மை நிலை அடையவில்லையோ அதுவரை ஆத்மா வீட்டுக்கு செல்ல முடியாது. பாபா பார் பார் சம்ஜாத்தே ஹே. பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? எவ்வளவு முடியுமோ முதலில் ஒரு விஷயத்தை மட்டும் பக்கா செய்து கொள்ளுங்கள். என்ற விஷயம்? நான் ஆத்மா. நீங்கள் கேட்கும்போதே நினைக்கலாமே, நான் ஒரு ஆத்மா. ஏன்னா தன் ஆத்மா உணர்வில் வந்தால் தான் அடுத்து நான் எப்படிப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறத கூட நினச்சி அனுபவம் பண்ண முடியும், உணர முடியும். அதனால் ஃபஸ்ட் என்ன வேணும்? நான் ஆத்மா. हम आत्मा अपने घर में रहती है तो हम सतो प्रधान हैं. இப்போ நம்ம ஆத்மா வீட்டில் இருந்தோமோ அப்போது சத்தோ பிரதானமாக இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து ஜென்மம் எடுக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு விதமான பிறப்புகளை எடுக்குது. சில ஆத்மா 84 பிறப்பு எடுக்குது, சில ஆத்மா 80 பிறப்புகள் எடுக்கிறது. கடைசியில் ஆத்மா என்ன ஆயிடுறது? தமோ பிரதானம் ஆயிடுறது. துனியா கி இஜ்ஜத் கம் ஓத்தி ஜாத்தி ஹே. ஆத்மா தமோ பிரதானம் ஆக உலகத்தினுடைய மதிப்பு கூட குறைந்து கொண்டே வருகிறது. நயா மக்கான் ஒத்தாயத்தோ உஸ்மே கித்னி ஆராம் ஆத்தி ஹே. வீடு புதுசாக இருந்தது அப்படின்னா அந்த வீடு எவ்வளோ சுகத்தை கொடுக்குது, ஓய்வு கொடுக்குது. ஃபிர் டிஃபெக்டட் ஹோ ஜாத்தா ஹே. அந்த வீடு பழசு ஆக என்னாகும்? அங்கங்கே பிரச்சனை இருக்கும். வீட்டுனால பிரச்சனை நம்ம வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வீடு பழசாக போயிடுச்சு. கலாய் கம்மோத்தி ஜாத்தியே. அது போல தான் ஆத்மாலே கூட பிறப்புகளை எடுக்க கலைகள் குறைந்து கொண்டே வருகிறது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைகள் ஒருவேளை முழுமையானவர்களாக பர்ஃபெக்டான ஒரு உலகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் என்ன ஆக வேண்டும்? பர்ஃபெக்டாக ஆக வேண்டும். சிர்ஃப் நாலேஜ் கோ பர்ஃபெக்ட் நீ கா ஜாத்தா ஹே. நீங்கள் நல்ல ஞானத்தை புரிஞ்சுட்டீங்க, நல்ல ஞானத்தை ஏற்றுக்கிட்டீங்க, நல்ல ஞானத்தை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஞானி ஆத்மா ஆனால் மட்டும் போதாதே, அதுக்கு மேலே எத்தனை ஆத்மா இருக்கு இல்லையா? ஆத்மா என்னாகும்? நீங்கள் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும். மீண்டும் பாபா சொல்கிறாங்க, எவ்வளவு முடியுமோ என்ன செய்யுங்க? நான் ஆத்மா நினைங்க. எத்தனை முறை சொல்லிட்டார், கணக்கு எடுங்க. பாபாக்கா பச்சாகும். அடுத்து என்ன நினைக்கணும்? நான் பாபாவுடைய குழந்தை. அப்படி நினைக்கும் போது உங்களுடைய உள்ளம் குஷியில் நிறைந்து விடும். நான் பாபாவோட குழந்தை நினச்சி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். மனுஷி அப்னிக்கு தேகதாரி சமாஜ் குஷ் होते हैं. மனிதர்கள் தன்னை தேகதாரி என்று நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள்.
ஹம் ஃபலானே கா பச்சா ஹோ, நான் இன்னாரோட குழந்தை, நான் கலெக்டரோட குழந்தை, நான் மினிஸ்டரோட குழந்தை, எத்தனை இன்னாரோட குழந்தை நினச்சி குஷி அடைகிறாங்க. நம்ம யாரோட குழந்தை? மிகப்பெரியவர் யார்? பாபா. அவரோட குழந்தை நினைத்து உள்ளத்தில் குஷியை கொண்டு வர வேண்டும். அந்த சந்தோஷம் எல்லாமே இன்னாரோட குழந்தை நினைக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே अल्पकाल बोधयाहुम. अब तो बच्चों को बाप की साथ पूरा बुद्धियोग लगाना है. குழந்தைகள் நீங்கள் எப்பொழுது பாபாவோடு உங்களுடைய புத்தியினுடைய தொடர்பை முழுமையாக இணைக்க வேண்டும். இதில் குழப்பமே அடையக்கூடாது. எங்கே வேணால் போங்க, வெளிநாட்டுக்கு போகணுமா போங்க, ஒரு விஷயத்தை பக்கா பண்ணி வச்சுக்கோங்க. பாபா நினைக்கணும். எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பாபா நினைக்கணும் அப்படிங்கிறத பக்கா பண்ணிட்டு போங்க. பாபா எப்பேற்பட்டவர்? பாபா அன்பு கடல். ये महिमा कोई मनुष्य की नहीं है. மனிதர்கள் அன்பு கடலாக இருக்காங்களா? இந்த மகிமை மனுஷனுடைய மகிமை கிடையாது. மனிதர்கள் எப்படி இருக்காங்க? துக்க கடலாக இருக்காங்க, கோபத்தின் கடலாக இருக்காங்க. பாபா எப்படி இருக்கார்? அன்பு கடலாக இருக்காது. அன்பே சிவம் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா அப்படி பாப்கி மகிமா கர்த்தியே, ஆத்மாவானது தன்னுடைய தந்தையின் மகிமையை பாடுகிறது. உண்மையிலே பார்த்தோம் என்றால் ஆத்மாக்கள் நம் அனைவருமே சகோதரா சகோதரா. சபிகா பாப் ஏக் ஹே, அனைவருக்கும் தந்தை ஒருவர். பாப் சப்கோ கேத்தே ஹே, பாபா அனைவருக்கும் கூறுகிறார். பச்சே, குழந்தைகளே, நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்போ என்ன ஆயிட்டீங்க? தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். தமோ பிரதானம் ஆனதுனால நீங்கள் இப்போ துக்கமானவராகவும் ஆகிவிட்டீர்கள். अब मुझ आत्मा को परमात्मा बाप कहते हैं, तो पहले परफेक्ट थे. இப்போ ஆத்மாக்களுக்கு பரமாத்மா பாபா கூறுகிறார், நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்க? பர்ஃபெக்டாக இருந்தீங்க. எல்லா ஆத்மாக்களுமே இங்கே பர்ஃபெக்டாக தான் இருந்தாங்க. பாட்டு வேறு வேறு தான், எல்லாருடைய பாட்டு வேறு வேறு தான், ஆனால் எல்லா ஆத்மாக்களுமே பர்ஃபெக்டாக இருந்தார்கள். பியூரிட்டி பிகர் டு வஹா கோய் ஜான சகே, தூய்மை இல்லாமல் எந்த ஒரு ஆத்மாவும் அங்கே செல்ல முடியாது. சுகுதாமே तुमको सुख भी है, शांति भी है. சுகதாமத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சுகமும் இருக்கிறது, சாந்தியும் இருக்கிறது. इसलिए तुम्हारा ऊंची थी ऊंचा धर्म है. இனிவேதான் உங்களுடைய தர்மம் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மமாகும். சத்தியுகத்தினுடைய தர்மம் எப்பேற்பட்டது? உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம், அளவற்ற சுகமானது அங்கே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, हम क्या बनते हैं, நம்ம என்னவாயிட்ருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆயிட்டிருக்கோம். ஓஹே ஹீரா ஜெய்சா ஜனம், அது வைரத்துக்கு சமமான பிறப்பு. இப்போ இருக்கிறதோ கலியுகத்தில் சூழிக்கு சமமான பிறப்பு. अब बाप इशारा देते हैं याद में रहने का. அல்ல, இப்போ பாபா நமக்கு நினைவில் இருப்பதற்கான இஷாரா கொடுக்கின்றார். நாலேஜ் में बल कितना भी तीखा हो, நீங்கள் ஞானத்தில் எவ்வளோ வேணால் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். அப்படியே முரளியை சொல்ல தெரியும், முரளியை கேட்டுட்டு அப்படியே கோர்ஸை நல்லா கொடுக்க தெரியும், அப்படியே ஒரு திறமைசாலியாக இருக்கலாம். ஆனாலும் கபி பி பாப்கோ மீட்டானே லகேங்கே. ஞானத்தில் மட்டும் நல்லா இருக்கீங்க, யோகாவே இல்லை, நினைக்கவே இல்லைன்னா பாபாவுக்கு பிரியமானவர் ஆக முடியாது. யாதுமே ரஹேங்கே தப் ஹி மீட்டா பனேங்கே. நினைவு செய்தால்தான் இனிமையானவர்களாகவும் ஆக முடியும். ஃபிர் பாப்பு பி தும்கோ மீட்டா லகேகா. அப்புறம் பாபாவும் உங்களுக்கு ரொம்ப இனிமையானவராக ஆயிடுவார். பாபாவையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். படிப்பானது முற்றிலும் காமன். பவித்திர பன்னா ஹே யாத் மே ரெய்னா ஹே. பவித்திரமாக ஆக வேண்டும், நினைவில் இருக்க வேண்டும். ये अच्छी रीति नोट कर दो. फिर ये जो कहाँ कहाँ किटकिट होती है, एंकर आज आता है, वो कभी नहीं होगा. பவித்திரமாக இருந்து நினைவு செய்யும்போது அங்கங்கே எந்த விதமான குழப்பம் வராது, அகங்காரம் வராது, நினைவில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வராது. दुनिया में मनुष्य कितना लड़ते झगड़ते हैं.
உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜீவன் ஹி ஜேசி ஜஹர் மிசல் கர் தேते हैं. வாழ்க்கையை எப்படி இருக்கா, விஷம் மாறி இருக்குதான். ये अक्षर सत्य में नहीं होंगे. இது போன்ற வார்த்தையெல்லாம் சத்தியுகத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. आगे चल यहाँ तो मनुष्य की जीवन और ही जहर होती जाएगी. இன்னும் போக போக மனுஷனுடைய வாழ்க்கை அந்த விஷத்தன்மை அதிகமாயிடுமா. ஹைஹி விசேஷாகர், இதுவோ விஷக்கடல். கலியுகத்தன சொல்லப்படுகிறது விஷக்கடல், கொடுமையான நரகத்தில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அழுக்கான உலகமாகும். தீன் பிரதி தீன் கந்த் வெறுத்துக்கோ பார்த்தா ரேட்டாகே. நாளுக்கு நாள் அழுக்குகளும் கூட அதிகரித்து கொண்டே தான் இருக்கின்றது. அழுக்கான உலகம். ஏக் தோக்கு துக்கி தேத்தே ரேத்தே. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்களா, மனிதர்கள் துக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தேக அபிமானம் என்ற பூதத்தோடு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, துக்கத்தை கொடுக்குறாங்க. காம் கா பூத் ஹே. காமம் என்பதும் ஒரு பூதமாகும். பாப் கேத்தே ஹே இன் பூத்தோக்கு பகாவோ. பாபா கூறுகிறார், இந்த பூதத்தை விரட்டுங்க. ये பூத்தி துமாரா காலா முக கர்த்தே ஹே. ஏன் இந்த பூதத்தை விரட்டுங்கன்னு சொல்கிறார் பாபா. உங்கள் முகத்தை கருப்பாக்குனதே இந்த காமம் என்ற பூதம் தான். என்றைக்கு உங்களுக்குள்ளே பிரவேசமானதோ அன்னைக்கு உங்கள் ஆத்மாவானது பத்தீத்த ஆத்மா ஆயிடுச்சு, பாவ ஆத்மாவாக ஆயிடுச்சு, அழுக்கான ஆத்மா ஆயிடுச்சு, வெயிட்டான ஆத்மா ஆயிடுச்சு. அதனால் இந்த பூதத்தை விரட்டிடுங்கன்னு சொல்கிறார் பாபா. இவ்வளோ அழுக்கானது போதும், இத்தனை ஜென்மம் அழுக்கானது போதும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் அந்த அழுக்கு போக்கணுமே தவிர அந்த விகாரத்துக்கு அடிமையாகி அந்த அழுக்கை சேர்த்து கொள்ள கூடாது. काम चिता पर बैठ काले बन जाते हैं. दब बाप कहते हैं फिर हम आकर ज्ञान अमृत की वशा करते हैं. எப்போ ஆத்மாக்கள் காம சிதையில் போய் கருப்பாகி விடுகிறார்களோ அந்த நேரத்தில் பாபா சொல்கிறாரு, நான் ஞான அமிர்தத்தினுடைய மழையை பொழியிறேன் அந்த அழுக்க போக்குறதுக்கு. அபி தும் கியா பன்தி ஹோ. இப்போ நீங்கள் பாருங்கள் என்னமா ஆயிட்டுருக்கீங்கன்னு, எப்படிப்பட்ட ஆள் ஆகிட்டுருக்கிறீங்க பாருங்கள். 16 கலையிலும் நிறைந்த ஆத்மா ஆகணும்னு ஆசை வச்சுருக்கிறீங்களே. அங்கேயோ நீங்கள் இருக்கக்கூடிய மாளிகை வைர மாளிகையாக இருக்கும். सब प्रकार के वैभव होते हैं. எல்லா விதமான வைபோகங்களும் அங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே கலப்பட பொருட்கள். गौओं को खाना देखो, सबसे तंत निकाल बाकी दे देते हैं. பசுமாட்டுக்கு உணவு எப்படி கொடுக்குறாங்க, எல்லாத்துல இருக்கிற சாரத்தை புழிஞ்சிட்டு சக்கையை கொடுக்குறாங்க. गाय को खाना भी ठीक नहीं मिलता है. பசுமாட்டுக்கு கூட சரியான உணவு கிடைப்பதில்லை, சக்கையை தான் கொடுக்குறாங்க. श्री कृष्ण की गाय देखो कैसे फर्स्ट क्लास दिखाते हैं. அதே ஸ்ரீகிருஷ்ணரோட பசுமாடு காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த பசுமாடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக காட்டுறாங்க. ஏன்னா சத்தியுகத்தில் இருக்க பசுக்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கேட்க வேண்டாமா, அவ்வளோ அழகாக இருக்குமா, அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா பசுக்கள், பார்க்கும்போதே அழகாக இருக்குமா. यहाँ तो हर चीज से एसेंस निकाल देते हैं. இங்கேயோ எல்லா பொருளில் இருக்கிற எசன்ஸ் எடுத்துடுறாங்க, சக்கையை தான் சாப்பிட்றாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், சாரமற்ற உலகம், சீச்சி அழுக்கான உலகம். இந்த உலகத்தில் போய் உங்கள் மனசை ஈடுபடுத்தாதீங்க, பிரயோஜனம் இல்லைன்ட்டார் பாபா. இந்த உலகத்தில் பற்று வச்சு ஆசை வச்சு இந்த உலக பொருட்கள் பின்னாடி போகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, தும் கித்தனே விகாரி பன் கயோ. நீங்கள் எப்படி விகாரிகள் ஆயிட்டீங்க தெரியுமா. யுத்தம் நடந்துச்சுன்னா யுத்தத்தில் என்ன பண்ணுறாங்களா, ஒருத்தரை அப்படி அடிக்கிறாங்க, இறந்து போகிறாங்க. அணுகுண்டுகள் மூலமாகவும் ஒருத்தரை சாக அடிக்கிறாங்க. அதுக்கு கூட எவ்வளோ மகத்துவம் வச்சுருக்குறாங்களா. இன்சி சப்கா வினாஷ் ஹோ ஜாத்தா ஹை. அணுகுண்டு தயாரிக்கிறாங்கன்னா அவ்வளோ மரியாதை மீன்ஸ் என்ன, எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு ஒருத்தரை பார்த்து அதை தயாரிச்சுட்டே போகிறாங்க.
இது மூலமாக உலகம் விநாசமாகிவிடும். बाबेट बताते हैं, बाबा अमरंद கூறுகிறார், आज की मनुष्य क्या है, कल की क्या होंगे. இன்றைய மனிதர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, நாளைய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு இன்றைய மனிதனோட நிலைமையும் தெரியறதில்ல, நாளைய மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியறதில்ல. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இன்றைய மனிதனும் இல்லை, நாளைய மனிதனும் இல்லை, கலியுக மனுஷனும் இல்லை, சத்தியுக தேவதையும் இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமா? இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். தேவதையாக மனிதன்லேருந்து தேவதையாக ஆயிட்டுருக்கிறோம். எப்படிப்பட்ட சங்கு வைக்கின்றோமோ அப்பேற்பட்ட, எப்படிப்பட்ட தொடர்பை வைக்கின்றோமோ அப்பேற்பட்ட நிலையை அடைகின்றோம். तुम पुरुषोत्तम बनने के लिए बाप का हाथ पकड़ते हो. பாபா சொல்றார், நீங்கள் புருஷோத்தம நிலையை அடைவதற்கு பாபாவுடைய கையை பிடிச்சிட்ருக்குறீங்க. கை பிடிச்சிட்டிங்களா பாபா கையை? எப்படியாவது என்னை ஆக்கிடுங்க பாபான்னு சொல்கிறீங்களா கையை பிடிச்சிட்டு? இல்லை, எப்படியாவது நான் புருஷோத்தமன் ஆகுவேன் பாபான்னு சொல்கிறீங்களா? ஆக்குங்க பாபான்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆகுவேன் பாபான்னு சொல்கிறீங்களா? பாபா கையை எதுக்கு பிடிச்சிருக்கிறோம்? அவரோட சப்போர்ட்டில், அவர் என்ன நமக்கு போதனை பண்ணுறார், அந்த போதனையில் அவருடைய நினைவு மூலமாக நம்ம என்ன ஆகிறோம்? புருஷோத்தம நிலையை அடைகிறோம். कोई तैरना सीखते तो सिखाने वाले का हाथ पकड़ना होता है. இப்போ நீந்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யார் கற்றுக் கொடுக்குறார்களோ அவர்களுடைய கையை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு பயம் இல்லாமல் நீந்த கற்றுக்க முடியும். அந்த மாதிரி என்ன சொல்கிறார் பாபா? அவங்க கையை பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க தண்ணியில் மூழ்கி போயிடுவாங்க. அது மாதிரி இங்கேயும் கை பிடிக்க வேண்டும். இங்கேயும் பாபாவுடைய கையை பிடிக்க வேண்டும். கையை பிடிப்பது என்றால் என்ன? நம்பிக்கை. கடைசியில் என்ன வருது? நம்பிக்கை. கை தானே வருது. பாபா மீது நம்பிக்கை வைத்தல் தான் பாபாவுடைய கையை பிடித்தல். அப்போ எவ்வளோ உங்களுடைய பிடிமான பாபாட்ட இருக்குது பாருங்கள். எவ்வளவு நிச்சய புத்தி இருக்கிறதோ அவ்வளவு ஈஸியாக புருஷோத்தம நிலையை அடைந்து விடலாம். நீங்கள் பாபா கையை பிடிக்கட்ட என்னாகும்? அங்கே நீந்த கற்றுக்கொள்ளும் போது அவங்க சப்போர்ட்டாக ஒரு கையை பிடிக்கலன்னா தண்ணியில் மூழ்கிடுவாங்க. அது மாதிரி இங்கே நீங்கள் பாபா கையை பிடிக்கலன்னா மாயா உங்களை ஈர்த்து கொள்ளும். அப்னிக்கு நஷிமே லானா चाहिए. தன்னை நீங்கள் நஷாவில் கொண்டு வாங்க, ஆன்மீக போதையில் கொண்டு வாங்க. நம்ம ஸ்ரீமத் மூலமாக நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கிறோம். सभी मनुष्य मात्र दान तो करती है, फ़कीरों को देते हैं. இன்னைக்கு மனிதர்கள் எல்லாருமே அவரவருடைய முறைப்படி தானம் பண்ணுறாங்க. ஏழைகளுக்கு தானம் கொடுக்குறாங்க. தீர்த்த யாத்திரை போனாங்கனாலும் அங்கே கைடு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்குறாங்க. ஒரு பிடி அவளையாவது என்ன பண்ணுறாங்க? அவசியம் தானம் கொடுக்குறாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே தானம் கொடுக்குறாங்க. இப்படி பக்தி மார்க்கமானது நடைபெற்று வருகிறது. அபி பாபா ஹம்கு டபுள் தானி பண்ணாத்தே ஹேன். நீங்கள் பக்தியில் தானம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இங்கே பாபா நம்மை இரட்டை தானியாக ஆக்குகிறார். बाप कहते हैं, 3 पैर पृथ्वी पर तुम ये ईश्वरीय यूनिवर्सिटी, ஈஸ்வரிய ஹாஸ்பிட்டல் கோலோ. பாபா கூறுகிறார், 3 அடி நிலம் கிடைச்சா போதும், நீங்கள் என்ன பண்ணணும்? ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி, ஈஸ்வரிய ஹாஸ்பிட்டலை தருங்கள். இது மூலமாக மனிதர்களுக்கு 21 ஜென்மத்திற்கான பலனை பெற முடியும். यहाँ तो कैसी कैसी बीमारियाँ होती है. இந்த ஈஸ்வரிய ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்கன்னா 21 ஜென்மத்துக்கு நோயற்றவர்களாக வாழ முடியும். இன்றைக்கி பாருங்கள் எப்படிலாம் நோய் வருது. அப்படி நோயினால் துர்நாற்றம் வீசுகிறதா. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு வெறுப்பு வருது, உள்ளே நுழைய முடியல. அப்படி ஒரு நோயினுடைய துர்நாற்றம் வீசுகிறது. கர்ம போகு கித்னா ஹே. நோய்கள் வருவதற்கு காரணம் கர்மத்தனுடைய கணக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. इन सब दुखों से छूटने के लिए बाप कहते हैं, இது போன்ற
எல்லா விதமான துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பாபா கூறுகிறார். என்ன கூறுகிறார்? என்ன கூறுவார் நினைக்கிறீங்க? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், நான் வேற எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கவில்லை. பாபா जानते हैं बच्चों ने बहुत तकलीफ देखी है. நான் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க போகிறேன்? பாபாவுக்கு தெரியுமா, என்னோட குழந்தைங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க, நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க வாழ்க்கையில். அதனால் பாபாவோட ஆசை என்ன? இந்த ஜென்மா எந்த கஷ்டமும் படக்கூடாது. எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? கஷ்டப்படாமல் பாபாவை அன்பாக நினைக்கணும். विकारी मनुष्यों की शक्ल ही बदल जाती हैं, एकदम जैसे मुर्दे बन जाते हैं. விகாரமான மனிதர்களுடைய முகமே மாறிடுதான், முகமே மாறிவிடுகிறது. जैसे शराबी रह नहीं सकते, शराब से बहुत नशा चढ़ता है परंतु अल्पकाल के लिए. இன்னைக்கு மது போதையில் இருக்கக்கூடியவங்க மது இல்லாமல் அவங்களால இருக்க முடியறதில்ல. மது குடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகிறது? அல்ப காலத்துக்கு போதை ஏறுகிறது. इससे विकारी मनुष्य की आयु भी कितनी छोटी हो जाती है. விகாரத்தினாலையும் போதையினாலையும் மனிதனுடைய ஆயுள் கூட குறைந்து போய் விடுகிறது. பாபா சொல்கிறாங்க, நிர்விகாரி தேவதைகளுடைய ஆயுட்காலம் பாருங்க. தேவதைகள் எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க? 125 ஆண்டு காலம், 180 ஆண்டு காலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எவர் ஹெல்த்தி பனேங்கே தோ ஆயு பி தோ படேகினா. எவர் ஹெல்த்தியாக ஆகும்போது ஆயுளும் அதிகரிக்கும் அல்லவா? நிரோகி காயா ஹோ ஜாத்தி ஹே. நோயற்ற சரீரமானது கிடைத்து விடுகிறது. பாப்கோ அவினாஷி சர்ஜன் பி கா ஜாத்தா ஹே. பாபாவை அழிவற்ற டாக்டர் என்றும் சொல்லப்படுகிறது. என்ன செய்கிறாரு பாபா? ஞானம் என்ற இன்ஜெக்ஷன் போடுறாரு. சத்குரு என்ன பண்ணுறாரு? ஞானம் என்ற மைய கொடுக்குறாரு. இவர் ஊசி போட்டு நோயை சரி பண்ணுறார். சத்குரு என்ன பண்ணுறாரு? ஞானம் என்ற மைய கொடுத்து அஞ்ஞானம் என்ற அந்த இருளை போக்குகிறார். பாப் को जानते नहीं है इसलिए अज्ञान अंधेरा कहा जाता है. பாபாவை அறியாத பொழுது அது என்னவென்று சொல்லப்படுகிறது? அஞ்ஞான இருள். பாபா பற்றி தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அவங்க எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம்? அஞ்ஞான இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். பாரதவாசிக்கு பாத் ஹே. இதெல்லாம் பாரதவாசிகளுடைய விஷயமாகும். கிரைஸ்ட் को तो जानते हैं. இப்போ கிரைஸ்ட்னா யாருன்னு தெரியும், அவர் எப்போ வந்தார் தெரியும், அவர் எல்லாமே தெளிவாக இருக்குது. கிறிஸ்தவ தர்மத்தில் எல்லாமே அவர்கள்ட்ட எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. कैसे नंबरवार पोप गद्दी पर बैठते हैं. வரிசை பிரகாரமாக போப்பாண்டவர் அவர்களுடைய சிம்மாசனத்தில் எந்த ஆண்டு அமருகிறார்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஒரு பாரதவாசிகளுக்கு மட்டும் பாரத தேசத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. புலாத்தே भी है दुख करता सुख करता परमात्मा ஏ மாத்து பீத்தா. மகிமை மட்டும் பாடுறாங்க பாரதவாசிகள், பகவானை பற்றி அழைக்கிறாங்க. துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவரே, பரமாத்மாவே, ஏ மாதா பிதாவே வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அச்சா மாதா பிதா கி பயோகிராஃபி तो बताओ. உடனே பாபா என்ன சொல்கிறாங்க? மாதா பிதான் மகிமா பாடுறாங்க. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறீங்க அப்படின்னா நல்லது குழந்தைங்களே. அப்போ அம்மா பற்றி வரலாறு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தாய் தந்தையனுடைய வரலாறு தெரியாது. तुम जानते हो यह புருஷோத்தம சங்கம் யுக. இது புருஷோத்தம சங்கம் யுகம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் புருஷோத்தமனராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். எனவே முழுமையாக படிக்க வேண்டும். லோக்லாஜ் குல்கி மரியாதை में भी बहुत फंसे रहते हैं. உலகாயுத மரியாதைகள்
அப்படிங்கிறதுல நிறைய மாட்டிகிட்ருக்காங்க குழந்தைங்க. இதை விட முடியல, அதை விட முடியல, எங்கள் குடும்ப வழக்கு, உலக வழக்கு, அப்படி அதுலேயும் நிறைய பேர் மாட்டிகிட்ருக்காங்க. இஸ் பாபா ने तो कोई की भी परवाह नहीं की. பாபா உடனே பிரம்மா பாபா பற்றி சொல்கிறார். இந்த பிரம்மா பாபா எதை பற்றியும் கவலைப்படலை, எதையுமே பாபா பொருட்படுத்தலை. உலக மரியாதைகள் அவரும் கடைப்பிடிச்சிட்டு தானே இருந்தார். எப்படிப்பட்ட பக்தி பண்ணார், எப்படி தான தர்மம் பண்ணார், எல்லாத்தையுமே பாபா விட்டுட்டார் இல்லையா. கித்தனி காலியா அதிகாயி, எவ்வளவு நிந்தனைகளை பாபா அடைஞ்சார், எவ்வளவு திட்டுகள் வாங்கினார் பிரம்மா பாபா. ஆனால் எதையுமே அவர் தன்னோட மனதில் வைத்து கொள்ளவில்லை. ராஸ்தி சல்தி சல்தி பிராமன் ஃபஸ் கயா, போயிட்டே இருந்த பாதையில் பிராமணன் மாட்டி கொண்டு விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பிராமணன் மாட்டிட்டார்? இவர் பாட்டுக்கு இவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். யார்? பிரம்மா பாபா. மதிப்பு மரியாதையோட கௌரவத்தோட ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் தொழிலையும் செய்துட்டு இருந்தார். அப்படிப்பட்டவர் என்ன ஆயிட்டாரா? போகிற வழியில் பிராமணன்கிட்ட மாட்டி கொண்டு விட்டார். எப்போ பாபா இவரை பிராமணனாக ஆக்கினாரோ அப்பொழுதுதான் நிறைய நிந்தனைகளை பிரம்மா பாபா அடைய வேண்டியதாக இருந்தது. சாரி பஞ்சாயத்து தி ஏக்கு தரஃப், தாதா தூசரி தரஃப். முழு பஞ்சாயத்தும் ஒரு பக்கம் இருந்தாங்க, இந்த பக்கம் ஒரே ஒரு பிரம்மா பாபா மட்டும்தான் இருந்தார். சாரி சிந்தி பஞ்சாயத்து கஹே கியா கர்த்தே ஹேன். சிந்தி சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து, எல்லாரும் ஒன்று சேர்ந்து, என்ன ஆச்சு இந்த பிரம்மாவுக்கு, லேக்கராஜருக்கு என்ன செய்துட்ருக்காரு அப்படிலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் பிரம்மா பாபா ஆடாமல் அசையாமல் ஷிவபாபா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவர் நினச்சாரு, அதை மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சார். அரே கீதாமே பகவான் வாச்சேன்னா கா மகாஷத்ரு. எல்லோரும் தூய்மையான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ தானே எல்லோரும் எதிர்ப்பு செய்ய ஆரம்பித்தாங்க. சிந்து சமூகமே சேர்ந்து எதிர்க்க ஆரம்பித்ததே அப்போ தான். உடனே பாபா என்ன சொல்கிறார்? அரே குழந்தைகளே, கீதையிலேயே காமம் மிகப்பெரிய எதிரி என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த விகாரத்தை வெற்றி அடையக்கூடியவர்கள் விஸ்வத்திற்கு எஜமானன் ஆயிடுறாங்க. இது கீதையில் சொல்லப்பட்ட வார்த்தையாகும். मुझसे भी कोई कहलाते हैं, काम विकार को जीतने से तुम जगत जीत बनेंगे. லக்ஷ்மி நாராயணனை भी जीत पाए ना. இந்த லக்ஷ்மி நாராயணா கூட இந்த விகாரத்தை வெற்றி பெற்றதுனால தான் லக்ஷ்மி நாராயணர் ஆயிருக்காங்க. இதில் யுத்தத்துக்கான விஸ்வத்துக்கு மாலிக் ஆகணும்னா யுத்தத்துக்கான விஷயமெல்லாம் இல்லை. தும்கோ ஸ்வர்க கி பாசாஹி தேனே ஆயா ஹும். உங்களுக்கு ஸ்வர்க ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அப்பவித்ர பனோ और बाप को याद करो. என்ன சொல்கிறாங்க பாபா? இப்போ பவித்திரமாக ஆகுங்க, பாபாவை நினைவு செய்யுங்க. ஸ்திரீ கஹே ஹம் பாவன் பனேகி, பதி கஹே மேனே பண்ணுங்க. ஒரு குடும்பத்தில் மனைவி என்ன சொல்கிறாங்க? நான் பவித்திரமான வாழ்க்கையை வாழணும். கணவன் என்ன சொல்கிறாரு? நான்லாம் வாழ முடியாது, என்னால் பவித்திரமான வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு கணவன் சொல்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அன்னப்பறவையாகவும் இன்னொருத்தர் குக்காவும் இருக்கிறார்கள். பாபாக்கர் கியான் ரத்தன ஜுக்னே வாலா ஹன்ஸ் பன்னாத்தே ஹேன். பாபா வந்து தான் ஞான ரத்னங்களை கிரகிக்கக்கூடிய அன்னப்பறவையாக ஆக்குகிறார். பரத்து ஏக் பன்தா தூசரனே பன்தா. பாபா ஆக்குறாரு, ஆனால் குடும்பத்தில் இருக்கிற 2 பேர் ஒருத்தர் ஆகுறாங்க, இன்னொருத்தர் ஆகுவதில்லை. அப்போ என்ன ஆகுறதாங்க? சண்டை நடக்கின்றது. ஷுருவாத் மே தோ பௌத் தாக்கத் தி. ஆரம்ப காலத்தில் மாதாஸ்கிட்ட நிறைய சக்தி இருந்தது, அதனால் என்ன பண்ணாங்க? ஈஸியாக வெற்றி அடைஞ்சாங்க. அப்படி இத்தனி ஹிம்மத்து கோயமே நீ. ஆரம்ப காலத்தில் இருந்த பெண்கள்கிட்ட இருந்த ஒரு சக்தி இப்போ இருக்கக்கூடியவர்களிடம் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. பவித்திரத்தாவை கடைப்பிடிப்பதற்கான தைரியம் இல்லை. बल्कि कहते हम वारिस है, परंतु वारिस बनने की बात और है. சொல்கிறாங்களா, நாங்கள்லாம் நான் பாபாவோட வாரிசு அப்படிங்கிறாங்களா. பாபா என்ன சொல்கிறாரு? அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டாலாம் நீங்கள் வாரிசுன்னு ஆகிட முடியாது.
வாரிசாகிற விஷயமே தனி. ஷுருமே து கமாலித்து ஆரம்ப காலத்தில் வந்தவங்க செய்யப்பட்டதே மிகப்பெரிய ஒரு அதிசயம் கொண்டதாக இருந்தது. உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட கொண்டு வந்து அர்ப்பணம் பண்ணாங்க. அவங்க தான் யார்? வாரிசு. பாபாட்ட குழந்தை ஆயிட்டீங்க, எதுவுமே உங்களோடது பாபாட்ட வரலை, அர்ப்பணம் ஆகலைன்னா எப்படி நீங்கள் வாரிசாக முடியும்? எப்படி வந்தாங்க குழந்தைங்க ஆரம்பத்தில்? படே படே கர்வாலி ஃபட்சி சோடு ஆகி வாரிசு பண்ணி பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அப்படியே பாபாட்ட வந்து பலி ஆயிட்டாங்க. ஸோ அவங்க தான் யார்? வாரிசு. பாபாட்ட வந்தாங்க. ஏன் வந்தாங்க? ஞானம் கேட்டாங்க. எதுக்காக வந்தாங்க? பாபாவுடைய வாரிசாகிறதுக்கு, பாபாட்ட இருந்த ஆஸ்தியை பெறுவதற்கு வந்தார்கள். இல்லை, பாபா என்ன சொல்ல வராங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்தவர்கள் அதிசயம் செய்தவர்கள். அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய சேவை எல்லாமே நம்முடைய பாக்கியத்தை உருவாக்கிட்டு அந்த மாதிரி யாரோ ஒரு சில பேர் தான் இப்போ உருவாகிறாங்க. உலகாயுத மரியாதைகள், நியமங்களும் நிறைய இருக்கிறது. ஆரம்பத்தில் வரவங்க எல்லாத்தையும் எதிர்த்து தானே வந்தாங்க. இப்போ சில பேர் தான் அதற்கான ஒரு தைரியத்தை கொண்டு வராங்க. மாலையில் மணியாக வேண்டும் என்றால் அதற்கான புருஷார்த்தம் பண்ணணும் இல்லையா? மாலை तो बहुत बड़ी है. மாலையோ பெரிய மாலை, 8 மணிகளும் இருக்கிறது, 108 மணிகள் கொண்ட மாலையும் இருக்கிறது. அடுத்த என்ன மாலை? 16,108 மணிகள் கொண்ட மாலையும் இருக்கிறது. ஆனாலும் சுயம் பாபா என்ன சொல்கிறார்? மாலையில் மணியாகுவதற்கு மிக மிக முயற்சி செய்யுங்கள். என்ன முயற்சி செய்யுங்கள்? தன்னை ஆத்மா நினைங்க போதும். சச்சு பதலாத்தே நெய்ய. பாபா சொல்கிறார், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க, நிறைய மறைக்கிறீங்க, போய் பேசுகிறீங்க, ஏமாத்துறீங்க, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. உண்மையானவருடைய குழந்தை ஆயிட்டீங்க இல்லையா? உண்மையான ஞானத்தை கேட்டுட்ருக்குறீங்க இல்லையா? உண்மையான வழிபடி நடந்துட்டுருக்கீங்க இல்லையா? இப்போ நிறைய விஷயங்களில் உண்மையை சொல்கிறதே இல்லை, மறைக்கிறீங்கன்ட்டார் பாபா. அப்போ மாலையில் எப்படி மணியாக முடியும்? अच्छी अच्छी जो अपने को समझते हैं उनसे भी विक्रम हो जाते हैं. தன்னை நான் ரொம்ப நல்ல குழந்தை நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அவங்களே நிறைய பாவ கர்மங்களை செய்துட்ருக்குறாங்க. பல் ஞானி तो आत्मा है, समझानी अच्छी है परंतु योग है नहीं है. அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? ஒன்று பாவம் செஞ்சுட்டே இருக்காங்க. சில பேர் ஞானித்துவ ஆத்மாவாக இருக்காங்க, நல்லா புரிய வைக்கிறாங்க, ஆனால் யோக சக்தி இல்லை, யோக பலம் இல்லை, அவங்க என்னோட மனசில் இடம் பிடிக்க மாட்டாங்கன்ட்டார் பாபா. நீங்கள் ஞானியாக மட்டும் இருந்தால், ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரே, ஞானியெல்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்கிறதில்ல, ஞானியும் வேணும் எனக்கு, என்னை நினைக்கிற குழந்தை தான் என்னோட மனசில் இடம் பிடிக்க முடியும். நினைவு செய்யவில்லை என்றால் பாபாவின் உள்ளத்தில் இடமில்லை. நினைச்ச நினைவு தானே நினைவை ஏற்படுத்தும். ஆரம்பத்தில் குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க மாதாஸ், குழந்தைங்களை விட்டுட்டு வந்தாங்க. இப்போ பாபா அப்படிலாம் வர சொல்லலை, டெய்லி கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்கிறார். பாபா சொல்கிறார், அப்படி பாபாட்ட பலியாகுவது சித்தி வீட்டுக்கு போகிறது போல் இல்லை. கன்யாசும் சமர்ப்பணமானாங்க, மாதாசும் சமர்ப்பணமானாங்க. பாபாட்ட வந்து சமர்ப்பணம் ஆகுவது என்பது சித்தி வீட்டுக்கு போகிறது போல் இல்லை. முக்கிய விஷயம் நினைவு. ஆத்மாவில் எத்தனை கலைகள் குறைஞ்சிருச்சு பாருங்க. கலைகள் எவ்வளவு குறைந்ததோ அவ்வளவு துக்கம் என்பது ஏற்பட்டு விட்டது. இப்போ எவ்வளவு கலைகள் அதிகரிக்குமோ அவ்வளவு குஷி என்பது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடைசியில் உங்களுக்கு எல்லா காட்சியும் கிடைக்கும். என்ன காட்சி கிடைக்கும்? எத்தனை கலைகள் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது, உங்கள் பதவி என்ன, அதெல்லாமே காட்சியாக கிடைக்கும். நிறைய காட்சி கிடைக்கும். जब विनाश होगा तब तुम स्वर्ग की साक्षात्कार के अलवे खाएंगे. பாபா சொல்கிறார், எப்போ உலக அழிவு ஏற்படுமோ அப்போது நீங்கள் சொர்க்கத்தினுடைய காட்சியை பார்த்துட்ருப்பீங்க. உலகம் ஐயோ ஐயோ கூக்குரல் போட்டுட்ருக்கோம் அழிவில். அப்போ குழந்தைங்கள பாபா என்ன பண்ணுவாரா? அந்த துக்க காட்சியெலாம் பார்க்க விடாமல்
அந்த வேதனையில் அனுபவிக்க விடாமல் அந்த நேரத்தில் பாபா குழந்தைகளுக்கு சொர்க்கத்தினுடைய காட்சியை காண்பிப்பார். அந்த காட்சியினுடைய அல்வா சாப்பிடுவீங்க. கடைசியில் உங்களுக்கு அல்வா கிடைக்குமான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அல்வா எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்கான தகுதியும், அல்வா சாப்பிட்றதுக்கான தகுதியும் கூட வேணும். பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், நினைவினுடைய பயிற்சியை அதிகப்படுத்துங்க. கொஞ்சம் யாருக்காவது புரிய வச்சிட்டிங்கன்னா உடனே பாபா உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுருவாரா? அப்படிலாம் கிடையாது. एक पंडित की भी कथा है ना, बोला राम राम कहने से सागर पार हो जाएंगे. சில குழந்தை பண்டிதர் மாதிரி இருக்காங்களா, கதை இருக்கு இல்லையா? ஒரு பண்டிதர் என்ன சொன்னாரா, ராமா ராமா சொல்லுங்க, தண்ணி விலகிடும், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிடலாம். பண்டிதர் வார்த்தையில் மட்டும்தான் சொன்னாரே தவிர அவருக்கு அந்த வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, நினைவு மூலமாக தான் பாவமானது அழியும். நினைவு செய்கிறதுக்கு இரவு பகலான முயற்சி பண்ணணும். நினைவு பண்ணிங்கன்னா கர்மேந்திரியங்களோட சஞ்சலத்தன்மையெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். பகுத் ஹே ஜின்கி யாத் கா சார்ட் ஹே நீயே, நிறைய பேருடைய நினைவின் சார்ட்டே இல்லை அப்படின்னா அர்த்தம் யோகா பண்ணலைன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னு அர்த்தம். தூய்மையை கடைப்பிடிப்பதன் கூடவே நினைவு யாத்திரையும் வேண்டும். பவித்திர ரெனிசி யாதுமே ரே சக்கேங்கே. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாபா, பவித்திரதாவை கடைப்பிடித்தால்தான் பாபா நினைவில் கூட இருக்க முடியும். இந்த பாயிண்ட்டை நல்ல தாரணை பண்ணுங்க. பாப் கீத்தனா நிரகங்காரியே, பாபா பாருங்க எவ்வளவு நிரகங்காரியாக இருக்கிறார். ஆகி சல் துமாரி சரணோமே சப் ஜுக்கேங்கே. போக போக அப்படி ஒரு நேரம் வரும், உங்கள் காலில் எல்லாரும் விழுவாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், எங்களுக்கு ஞானம் சொல்லுங்கன்னு உங்களை தேடி கேட்பாங்க. அதுதானே காலில் விழுறது. ஆக உண்மையிலேயே தாய்மார்கள் என்பவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசலை திறக்கக்கூடியவர்கள். இப்போ நினைவினுடைய அந்த கூர்மையானது குறைவாக இருக்கிறது. எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க, தேகதாரியுடைய கனெக்ஷன்லேயே இருக்காதீங்க. நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த பதீதமான சீச்சி துக்கமான உலகத்திலிருந்து உங்களுடைய உள்ளத்தை எடுத்து விட வேண்டும். ஏக் பாப் கா ஹாத் பக்கடு இசசி பார் ஜானா ஹே. ஒரு பாபாவுடைய கரத்தை பற்றி கொண்டு இந்த உலகத்தை கடந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி தான் வாழ்கிறதுன்னு தெரியலையே, அப்படி கூட உங்களுக்கு ஒரு கவலை வர வேண்டாம். பாபா கையை பிடிச்சி கடந்து போங்க. ரெண்டாவது பாயிண்ட், மாலையில் மணியாக ஆகுவதற்கு மிகவும் தைரியத்தை கொண்டு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ஞான ரத்னங்களை கிரகிக்கக்கூடிய அன்னப்பறவையாக ஆக வேண்டும். எந்த பாவ கர்மாவும் செய்ய வேண்டாம். वरदानम, निमित्त भाव द्वारा सेवा में सफलता प्राप्त करने वाले श्रेष्ठ सेवादारी भव. நிமித்த உணர்வு மூலமாக சேவையில் வெற்றியை பெறக்கூடிய சிரேஷ்ட சேவாதாரியாக ஆகுங்கள். வெறும் சேவாதாரியானா போதாது. என்ன சேவாதாரி? சிரேஷ்ட சேவாதாரி. நிமித்த பாவ் சேவா में स्वतः सफलता दिलाता है. நான் ஒரு கருவி என்ற உணர்வோடு சேவை பண்ணும்போது அந்த சேவையில் தானாகவே வெற்றி என்பது கிடைக்கிறது. நிமித்த பாவ் நெய்த்து சஃலத்தா நெஹி. நான் ஒரு கருவி இந்த சேவை செய்வதற்கு என்ற உணர்வு இல்லை என்றால் வெற்றியும் இல்லை. சிரேஷ்ட சேவாதாரி அர்த்தாத், சிரேஷ்டமான சேவாதாரி என்றாலே அர்த்தம் என்ன? ஹர் கதம் பாப்கி கதம் பர் ரக்கனே வாலே. ஒவ்வொரு அடியும் பாபா எடுத்து வைத்த அடி மீது எடுத்து வைக்கக்கூடியவர்கள்.
हर कदम श्रेष्ठ मत पर श्रेष्ठ बनाने वाले ஒவ்வொரு அடியும் சிரேஷ்ட வழிப்படி நடந்து சிரேஷ்டமானதாக ஆக்கக்கூடியவர்கள். அவர்களை தான் என்ன சொல்லப்படுது? श्रेष्ठ सेवादारी. जितना सेवा में स्व में व्यर्थ समाप्त हो जाता है उतना ही समर्थ बनते हैं. எவ்வளவு சேவையிலும் சரி தன்னிடத்திலும் சரி வீணானது என்பது சமாப்தியாகி விடுகிறதோ அவ்வளவு நீங்கள் சக்திசாலியாக ஆகின்றீர்கள். और समर्थ आत्मा हर कदम में सफलता प्राप्त करती है. சக்திசாலி ஆத்மா எப்படி இருப்பாங்க? ஒவ்வொரு அடியிலும் வெற்றி அடைவார்கள். श्रेष्ठ सेवादारी वह है जो स्वयं भी सदा उमंग उत्साह में रहे और औरों को भी उमंग उत्साह दिलाए. அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா. சிரேஷ்ட சேவாதாரி யார் என்றாலே தானும் சதா ஊக்க உற்சாகத்திலிருந்து பிறரையும் ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் சிரேஷ்டமான சேவாதாரி ஆவார்கள். स्लोगन: ईश्वरीय सेवा में स्वयं को ऑफर करो तो ऑफरिंग मिलती रहेगी. ஈஸ்வரிய சேவையில் தன்னை நீங்கள் ஆஃபர் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு நிறைய பரிசானது கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. அவ்வியக்த சமிஞை: சகஜ யோகியாக ஆக வேண்டுமென்றால் பரமாத்மாவினுடைய அன்பின் அனுபவியாக ஆகுங்கள். பரமாத்மாவினுடைய அன்பினுடைய கயிறானது தூரத்தில் இருக்கிற ஆத்மாக்களையும் பாபா அருகில் இழுத்து கொண்டு வருகின்றது. ये ऐसा सुखदाई प्यार है. பாபாவுடைய அன்பானது சுகம் தரக்கூடிய அன்பு. இந்த அன்பில் ஒரு செகண்ட் மூழ்கி போங்க, அநேக துக்கம் மறந்து போயிடும். சதா கிளியே சுக்குக்கே ஜூலிமே ஜூல்னி லகேங்கே. ஒரு செகண்ட் இந்த அன்பில் மூழ்கி விட்டீர்கள் என்றால் எப்போவுமே நீங்கள் சுகத்தினுடைய ஊஞ்சலிலேயே ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். பாப்கா அப்பச்சோசி இத்தனா பியார் ஹே. பாபாவுக்கு குழந்தைகளாகி உங்கள் மீது அவ்வளவு அன்பு இருக்கிறது. எவ்வளவு அன்பு இருக்கிறது? तो जीवन की सुख शांति की सब कामनाएं पूर्ण कर देते. வாழ்க்கையில் வேண்டிய சுகம் சாந்தி எல்லா ஆசைகளையும் பாபா என்ன பண்ணுறாரு? பூர்த்தி செய்து விடுகிறார். அன்பு இருக்கிறவங்களுக்கு தானே எல்லாமே செய்வாங்க. பாப் சுக் ஹி நெய் தேத்தே. பாபா சுகத்தை மட்டுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கல. என்ன செய்கிறார் பாபா? சுகத்தினுடைய களஞ்சியத்துக்கே அதிகாரி ஆக்கி விடுகிறார். எவ்வளோ அன்பு இருந்தால் பாபா எவ்வளோ கொடுக்க முடியும் இல்லையா? நல்லது. அடுத்து நம்ம பயிற்சி செய்ய வேண்டிய குணம்: सर्व आत्माओं को दुखधाम से सुखधाम ले जाने वाला केवया हूँ. நான் எப்படிப்பட்ட ஆத்மா? அனைத்து ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து சுகதாமத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி, படகோட்டி. நான் ஒரு படகோட்டியாக இருக்கிறேன்னு நீங்கள். शक्ति: मैं आत्मा सुख सागर की समीप हूँ. நான் ஆத்மா சுகக்கடல் பாபாவுடைய அருகாமையில் இருக்கின்றேன், அருகில் இருக்கின்றேன். दुख की भव सागर से डूबती हुई मनुष्य आत्माओं की सुख सागर में मंगल मिलन कराकर सुखधाम ले जा रही हूँ. துக்க கடலில் மூழ்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மனித ஆத்மாக்களை சுகக்கடலாக இருக்கக்கூடிய பாபாவை சந்திக்க வைத்து சுகதாமத்துக்கு நான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படி யோகா பண்ணும்போது நீங்கள் அனுபவம் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. எனக்காக நீயும் உனக்காக
இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எனக்காக வரங்கள், எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன், அன்பு